வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தூத்துக்குடி எம்பியான கனிமொழி அவர்களது பதவி பறிக்கப்படுமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. 2G வழக்கு இது மீண்டும் விசாரணைக்கு சிபிஐ துறையினர் வழக்கு ஒன்றை டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் 2G வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களது தற்கொலையை தொடர்ந்து திகார் சிறைச்சாலையிலிருந்து கலைஞர் அவர்கள் அப்பொழுது ஆட்சியில் இருந்த காங்கிரஸை பயன்படுத்தி கொண்டு வெளியே வரவழைத்தார்கள். தற்பொழுது எனது கணவர் மரணம் என்பது தற்கொலை அல்ல என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணத்துடன் என்னிடம் மரணத்திற்கு முன்பாக ஒரு காப்பி ஒன்றை கொடுத்துள்ளார். அதை தற்பொழுது உங்களிடம் ஒப்படைத்துக் கொள்கிறேன். இந்தியாவிற்கு துரோகம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கிவிடுங்கள் என்பதற்கேற்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சாதிக் பாஷாவின் மனைவி டெல்லி சிபிஐ துறையிடம் ஒப்படைத்து விட்டார். இந்த 2G வழக்கு மீண்டும் விசாரணைக்காக இன்று வந்திருக்கிறது. இதில் நேரடியாக ஆஜராகாமல் இருந்த கனிமொழி அவர்களுக்கு 2 சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய நீதிமன்ற விசாரணையில் நேரடியாக கனிமொழி, ராசா, தயாநிதி மாறன் இவர்கள் ஆஜராகவில்லை என்றால் பதவி பறிபோவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. காரணம் 3 வாரண்டுக்கு மேலாக ஆஜராகாமல் இருந்தால் அவர்களை பிடிவாரண்ட் மூலமாக நீதிமன்றம் கைது செய்யலாம். காரணம் 3 முறை அனுமதித்தும் இவர்கள் நீதிமன்றத்திற்கு வரவில்லை என்றால் தேடப்படும் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்துவிடும். இதற்காகத்தான் கனிமொழி அவர்கள் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நீதிமன்ற விசாரணையில் பங்கேற்காமல் இருந்தால் அவரை டெல்லி காவல்துறையினர் தூக்கி செல்வார்கள். விசாரணை முடியும் வரை அவர்களது கட்டுப்பாட்டில்தான் வைப்பார்கள் என்பதை நாம் இதில் பதிவு செய்து கொள்கிறோம். மிகப்பெரிய ஒரு மோசடி, கிட்டத்தட்ட 1,64,000 கோடி 2G முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது. யாருமே முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள். டெண்டரில் ராசா அவர்கள் மூளை எங்கு வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. டெண்டர் வழங்கும் பொழுது யார் எங்களுக்கு முதலில் சொல்கிறாரோ அவர்களுக்குத்தான் நாங்கள் டெண்டரை கொடுப்போம் என்று பல கோடி ரூபாய் இந்தியாவிற்கு இழப்பீடை ஏற்படுத்தி இருந்தார். அதற்கு பிறகு தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குற்றம் உறுதி செய்யப்பட்டால் இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.